ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலிவரி பாய் ஒரு கம்பெனிக்கு முன்னாடி அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு கையை பிடிச்சி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்ப லாஸ்ட் 2 மாசமா இந்த பொண்ணு இவரை பிளாக் பண்ணிட்டாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த கம்பெனியுடைய ஓனர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல வந்து இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு சொல்றாங்க. அப்ப அவரு, நானும் இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப இந்த பொண்ணு என்ன அவாய்ட் பண்றாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியல. இந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமா, சரி வாங்க உள்ள போய் பேசிக்கலான்ட்டு 2 பேரையும் தன்னுடைய கேபினுக்கு கூப்பிட்டு போறாரு. உள்ள போன இவரு, காலேஜ்லேருந்தே நாங்க 2 பேரும் லவர்ஸ். இந்த பொண்ணால காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்ட போதெல்லாம் நான் தான் ஹெல்ப் பண்ணினேன். அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு 3 வருஷமா வேலை இல்லாம இருந்தபோது அவங்க வீட்டு செலவு முதற்கொண்டு நான் பாத்துக்கிட்டேன். ஆனா இப்ப வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன அவாய்ட் பண்றான்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு, இவன் டெலிவரி வேலை பார்க்கறான், நான் இப்போ ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கறேன், இவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்டதுக்கு அப்புறமா அவரு, ஓ அப்படியா, அப்பா அவன் இது வரைக்கும் செலவு பண்ண பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடு, இல்லைன்னா இந்த வேலையில இருந்து உன்னை தூக்கிடுன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த பையன், நான் இவகிட்ட இருந்து காதலை தான் எதிர்பார்த்தேன், அதுவே இல்லைங்கும் போது அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு.